அந்த பாட்டிக்கு தன்னோட பேரன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அதிகாலையில் எழுந்து அவன் விளையாட போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இது ரெகுலராக நடந்துட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் இவன் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பாட்டிகிட்ட சொல்லியிருக்கான், பாட்டி காஃபி கசக்குது, எனக்கு இந்த காஃபி பிடிக்கவே இல்லை, அம்மா எவ்வளோ சூப்பராக காஃபி போடுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே பாட்டியோட முகமே மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பாட்டி காலையிலே எழுந்து இவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறது இல்லை. அவங்க அம்மா வழக்கம் போல் எழுந்து வந்து இவனுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கேட்டிருக்காங்க, ஏன்டா அப்படி சொன்னேன், பாட்டியோட முகமே மாறிடுச்சு பார்த்தியா அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பையன் சொல்லியிருக்கான், இல்லைம்மா பாட்டி பாவம், அதிகாலையிலே எழுந்து எனக்காக காஃபி போட்டு கொடுத்துட்ருக்காங்க, அப்படி கொடுக்காதீங்க வேண்டாம் பாட்டி அப்படின்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கல. அன்றைக்கி நான் அப்படி பேசினதுலேருந்து பாட்டி காலையிலே எழுந்து எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறதுலே இல்லை, நல்லா தூங்குறாங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, எனக்கு அது போதுமா அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட பையனோட நல்ல பண்பை நினச்சி அந்த அம்மா பெருமிதத்தோடு போயிருக்காங்க. மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வயதை பொறுத்து வருவதில்லை அப்படிங்கிற கருத்தை விளக்குவதற்கான மேலும் ஒரு சம்பவம் தான் அது. அதே மாதிரி ஒரு சில நபர்கள் நீங்கள் செய்கிற தவறை கண்டிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தவறான பாதையில் போயிடக்கூடாது, உங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தால் மட்டும்தான். அது போன்ற நபர்கள் பெரும்பாலும் நேர்மையானவர்களாக தான் இருப்பாங்க. நேர்மையான நபர்களுக்கு கோபம் வருவது இயற்கையே. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் தலையாற்ற நபர்களை உடன் வச்சுக்காம இது போன்ற நேர்மையான நபர்களை உடன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி பன்மடங்காகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம்.